ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதானை பார்த்து விதியும் அப்படியே பயந்து ஓடி போயிடுறா, வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. விதி நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு விதானும் அப்படியே பின்னாடி துரத்திட்டு போறா. ஒரு கார் வருது, அதை பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி போய் உட்காந்துட்டு, தயவு செஞ்சு இங்கேருந்து எடுங்க காரை, ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறா. கடைசியாக யாருன்னு பார்த்தா விதானோட அம்மா. திரும்பவும் வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிக்கிறா. விதானோட அம்மாவும் விதியும் ஒரு கோவிலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. விதி, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, விதான் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு முதல்ல சொல்லு அப்படின்னு அம்மா கேட்க, அதுக்கு இருந்துட்டு விதானுக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அதனாலதான் அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல, போது விதி நிறுத்து, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது அவனுக்கு ஃபில் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விதிக்கோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறா. அவன் சின்ன வயசுல ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்ததுல இருந்து அவனோட பிஹேவியரே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரா மாறக்கூடிய தன்மை அவனுக்குள்ள இருக்கு, அதுதான் அந்த பெண்மை குணமா அவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட யாராவது லேடிஸ் பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனாலதான் அந்த மாதிரி மாறிடுறான், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி விதானோட அம்மா சொல்ல, இதை கேட்ட விதிக்கோ என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறா. இந்த சைடு விதானம் விதியை தேடி அலைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கே போயிடறான். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு, விதியை கண்டுபிடிச்சியா இல்லையா, எங்கே தான் போனா அப்படின்னு. அதுக்கு விதானம் இருந்துட்டு சொல்றான், என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறைஞ்சு உட்காந்துடுறான். தங்கச்சியும் இந்த சைடு இருந்துட்டு, மற்ற பொண்ணுங்க தான் உன்னை பார்த்து விரட்டி அடிச்சுட்ட, சரி விதியை உன்னை பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு விதி, அந்த பொண்ணு உன்னை பார்த்து பயந்து ஓடி போற அளவுக்கு நீ அப்படி என்னதான் செஞ்ச அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேச, சித்தி இருந்துட்டு முதல்ல வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. விதான் திரும்பவும் விதியை தேடிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறா, இவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு விதானோட அம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, தயவு செஞ்சு விதானை விட்டுட்டு நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விதியோ சொல்றாங்க, முழு உண்மையும் தெரிஞ்சு அதையும் மீறி விதானுக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என் குடும்பத்துக்கிட்டே எதுவும் சொல்லல, என்கிட்டே எதுவும் சொல்லல, இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது. அதுக்கு விதானோட அம்மா சொல்றாங்க, நான் எதுவும் யார்கிட்டையும் சொல்லல, தப்புதான், உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றது தப்புதான், ஆனா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன், அவனால உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விதி இருந்துட்டு சொல்றாங்க, நீங்களும் ஒரு தாய் தானே, இன்னொரு தாயோட பொண்ணுக்கு எப்படி உங்களால இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேக்குறா. என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல, என் கனவுகளை பற்றி யோசிக்கல, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல, என் சந்தோஷம் என்னன்னு தெரியுமா, என் ஆசை என்னன்னு தெரியுமா, இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எப்படி நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கோவப்படுறா. அதுக்கு விதானோட அம்மாவோ, எனக்கு தெரியும், ஒரு தாயால தான் இந்த மாதிரி ஒரு பையனை குணப்படுத்த முடியுன்றனால தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன், எனக்கு தெரியும் விதானம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது, அதுவும் கண்ணை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும், நீ தான் விதானுக்கு ஏற்ற சரியான ஜோடி, உன்னால தான் அவனை காப்பாற்ற முடியும், அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன் அன்பை வச்சு தான் அவனை நம்ம சரி பண்ண முடியும், டாக்டரும் அதைத்தான் சொல்றாரு, தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போகாத, உன்னால தான் அவனை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விதியோ ஒரே பிடிவாதமா, என்னால திரும்பவும் அவர் கூட வாழ முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு விதானோட அம்மாவோ, வித்யாவுக்கு விதானோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவ அங்க இருந்து போயிருவா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோயினி நிக்கிறா. அதாவது விதானோட உடம்புக்குள்ள அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பேரு தான் வித்யாவாமா. விதானோட விருப்பம் விதியை லவ் பண்றான்னு தெரிஞ்சது அப்படின்னா அவனை விட்டு போயிருவா, அதைத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டவன ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி நிக்கிறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சைடு விதானம் விதியை தேடி ரோட்ல ஃபுல்லா அலையிறான். விதி, என்னை விட்டு எங்க போன, திரும்பவும் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல உட்காந்து அழுகுறான். விதின்னு தேடிட்டு. இந்த பக்கம் விதானோட அம்மாவோ, உன்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ என்ன மாதிரி மனநிலை இருப்பன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, இதுல இருந்து நீ மட்டும்தான் வெளியில கொண்டுட்டு வர முடியும், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கமா, நீ அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணியிருக்க, சத்தியமும் பண்ணியிருக்க அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு, தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு நீ போகாதமா அப்படின்னு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. இதை கேட்ட விதியோ, உறவு அப்படின்றது உண்மையில ஆரம்பிக்கணும், அந்த உண்மையே இல்லாதப்போ நான் எப்படி அந்த உறவுக்கு உண்மையா இருக்க முடியும், உன் சத்தியத்தை காப்பாற்ற முடியும், என்னால முடியாது அப்படின்னு ஒரே போட்டுறாங்க. என்னால விதான் கூட எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. விதான் அம்மாவோ, இதுதான்
உன்னோட முடிவா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட முடிவு இது அப்படின்னா நான் இதை கட்டாயப்படுத்தல. ஆனா ஒரு விஷயம், நீ விநாயகர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ தான் வீட்டுல ஃபர்ஸ்ட் பூஜை பண்ண. இந்த பூஜையை பாதியில விட்டுட்டு போறது அபசகுணமா எனக்கு தெரியுது. இது குடும்பத்துக்கும் நல்லதில்ல. அதனால விநாயகருக்கு 2 நாள் நீ பூஜை பண்ணிட்டு விநாயகரை திரும்பவும் எடுத்துட்டு போற வரைக்கும் நீ இங்க இருக்கணும். விநாயகர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாள்ல உன்னோட மனசும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினியும் யோசிச்சுட்டு சரி வரேன்னு சொல்லிடுறாங்க. விதான் திரும்பவும் விதி எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா அந்த சமயத்துல விதானோட அம்மாவும் விதியும் கரெக்டா வீட்டுக்குள்ள வராங்க. விதியை பார்த்த உடனே விதான் ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, விதி என்னை விட்டு எங்க போன, நீ என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். ஹீரோயினிக்கு கோவம் வருது. அவனால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கையை பிடிச்சிட்டு அப்படியே முறுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு விதானுக்கு மயக்கம் வர மாதிரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் விதானுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு ஒருத்தர் வராங்க. ஒருத்தர் பதட்டத்தோட என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா விதியோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே உறைஞ்சு அப்படியே நிக்கிறா. அவன் பக்கத்துல கூட போகல. இந்த சைடு டாக்டரும் செக் பண்ணிட்டு அதிர்ச்சியான விஷயத்த எந்த விஷயமும் நடந்துக்காத மாதிரி பார்த்துக்கங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா விதான் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த சைடு அவினாசும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. விதானுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மாவோ ஆமாடா, சரோஜாவோ டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் ரூமே திறக்கவே இல்லை, டாக்டர் போற வரைக்கும் ரூமுக்குள்ள யாரையுமே விடலை, இதுல ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அவினாஷோட அப்பா வந்துட்டு, அதாவது அங்கிள் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவினாஷோட அம்மாவோ சரோஜா பத்தி பேசினா உடனே உங்களுக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்ல, அவருக்கு உடனே கோவம் வந்து அவங்க அம்மாவை அடிக்க போறாரு. அவினாஷோ ஒரு நிமிஷம் எங்க அம்மாட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறான். இதை பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. விதானோட அம்மா இருந்துட்டு விதானுக்கு அந்த தண்ணி மாதிரி வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா விதியும் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன வெளியிலே நின்றுட்டு இருக்க, உள்ள வாமான்னு சொல்றாங்க. அவ ஒரு மாதிரி தயக்கத்தோடய நிக்கிறா. பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது, உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கரெக்டா ஹீரோயினியும் உள்ள வராங்க. வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன், இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விதானோட அம்மாவும் இவன் வந்து மனசால ரொம்ப நல்லவன், அவன் மனசு அவ்வளோ சுத்தம், இதை பற்றியெல்லாம் நீ யோசிச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்ல, புருஷன் பொண்டாட்டி அப்படின்ற உறவுக்குள்ள அன்பு மட்டும்தான் இருக்கணும், ஆனால் பயம் இருக்கக்கூடாது. விதானை பார்த்தாலே எனக்கு ஒரே பயம்தான் வருது. இந்த 2 நாள் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், இங்கேருந்து போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு கீழே போய் படுத்துக்கிறேன், விதான் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு விதி எப்படி மேலே இறங்கி தலகாணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வர்றதை இந்த சைடு பாட்டி பார்த்துடுறாங்க. இவ இதுக்கு இந்நேரத்தில் கீழே போய் படுக்க போற அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படியே ரூமுக்குள்ள விதி வந்த உடனே யாருமே வரக்கூடாது அப்படின்னு கதவை தாள் போட்டுட்டு அந்த பெரிய கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்து வச்சிடுறாங்க. யாரோ கதவை உடைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அவ்வளோ பதட்டத்தோட பயத்தோட உட்காந்து அழுகுறாங்க. இதை நான் எப்படி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த உண்மையெல்லாம் விதானை பத்தி உண்மையெல்லாம் வீட்டில் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க எப்படி தாங்குவாங்க, என்னால் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு விதி ஒரு மாதிரி பயத்தோட பதட்டத்தோடய உட்காந்து அழுகுறா. இந்த சைடு விதான் ரூம்ல படுத்துட்டு இருக்க உடனே யாரோ ரூம்குள்ள வர்ற மாதிரியே இருக்கு. கடைசியா யாருன்னு பார்த்தா விதானோட அம்மா. பக்கத்துல இருந்து அந்த தலகாணி எடுத்து விதான அப்படியே முகத்துல வச்சு அமுத்த போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. சரோஜா நிறுத்து, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மாவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.